இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். கிளைண்ட்ஸ்க்காக நான் போடுறேன். நீங்கள் ஒரு பார்லரோட செட்டப்பையோ பார்லரையோ தயவுசெய்து பார்க்காதீங்க, ஆஃபரை பார்க்காதீங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்களா, நம்ம ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அங்கங்கே பார்லர் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கங்கே சர்வீசஸ் கொடுக்குறாங்க, ஆஃபர்ன்ற பேரில் ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஆசையை கொடுத்து உங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் வீணாக்கி ட்ரையல் பீஸாக போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, 1 கிராம் கோல்டு 11,000 சொல்லி விற்கிது. சரிங்களா, 12,000 கூட வந்திருக்கலாம் மேபி. ஆனால் அது 2,000 தராங்கன்னா அப்போ அந்த கோல்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட இதெல்லாம் தரலாம் எப்படி இருக்கும், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை விட வெளியேறப்பட்டது இல்லைங்களா உங்கள் ஸ்கின்னை. அதை போய்ட்டு அங்கே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு எனக்கு ஹேர் கலரிங் பண்ணுறாங்க, பெடிக்யூர் பண்ணுறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யோசிங்களாங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் காய்கறி வாங்கிட்டு வர முடியாதா பை நிறையா? அப்படி இருக்கும்போது ஒரு 100 ரூபாய்க்குலாம் ஃபேஷியல் போடுறாங்கன்னா அந்த ஃபேஷியலோட கிட்டோட தரம் எப்படி இருக்கும், அவங்க பண்ணுற ஒர்க் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிக்கணும்ல. ஏன்னா நிச்சயமாக ஒரு பிராண்டடான ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபேஷியலாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் எடுக்கிற சர்வீஸ் அப்படி பிராண்டடாக நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் ப்ரைஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த கிட்டோட காஸ்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, பில்டிங்கோட ரெண்ட் இருக்குது, ஸ்டாஃபோட சேலரி இருக்குது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, எங்களுக்கான தேவைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி எங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் இல்லாமல் ஆவரேஜ் ரேட்டில் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர்ன்ற பேரில் போகிறீங்க, அவங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா பண்ணிவிடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கின்னு ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்க. நான் எல்லாரையும் சொல்ல சில பேர் சொல்கிறேன். சரிங்களா, இந்த ஹேர் ஸ்மூத்னிங்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒர்க்குங்க. அது எப்படிங்க 1,999 போடுறாங்கன்ட்டு எனக்கு நிச்சயமாக தெரியலங்க. அது என்னால் யோசிக்க கூட முடியல. ஒரு 4 hours ஒர்க்கு, அது எப்படிங்க 1,999 போட முடியும்? அந்த கிட்டோட காஸ்ட் எவ்வளோ வருது தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு பிராண்டடான கிட்டாக படம்னா கண்டிப்பாக அவங்களால அதை அவ்வளோ லோ ரேஞ்சுக்கு வந்து போடவே முடியாது. தயவுசெய்து கிளைண்ட்ஸாக இருக்க நீங்களுமே யோசிங்க. இடத்த பார்க்காதீங்க, பார்லர் பெருசாக இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா, ஒர்க் நல்லா இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். நன்றி.